தங்கம் பிள்ளை உடங்கிட்டா? இல்லங்க, அண்ணா போனையும் நோண்டிக்கிட்டு இருக்கா. சாப்பிட்டுட்டாளா? இல்லங்க, பசிக்கலன்னா நைட்டு ஒரு 2-3 தோசையை சுட்டு கொடுக்கணும். போனையும் நோண்டிக்கிட்டு பாட்டையும் கேட்டுக்கிட்டு அண்ணா கிடக்கா. சரி சரி. வா சுந்தரி. ஏக்கா, ஒரு 30 ரூபாய்க்கு மாவு இருக்குன்னா தாங்களே. இருக்கு, நான் என்ன எடுத்து தரேன். நீ இரு தங்கம், நான் எடுத்துட்டு வரேன். சரிங்க. ஏமாடி பாத்திரையா தான் கொண்டு வந்திருக்கியா? இல்லன்னே, கொண்டு வரல, கவர்லயே கட்டிட்டாங்க. சரி சரி. இந்த தங்கம் கவர்ல கட்டி வச்சிருக்க மாவு இருக்கா இல்ல? கட்டி வச்சிருக்கீங்க, எடுத்து கொடுங்க. சரிம்மா. தங்கக்காக்கு வீட்டுக்காரு பரவாயில்ல, சத்யாக்கா எல்லா சுவாலையும் செஞ்சு தருவாரு. அவருக்கு நேரம் இருந்தா என்னனாலும் கேட்டா செஞ்சு தருவாரு. ஆனா என்ன பண்ணதுக்கு நேரம் கிடையாது, கடைக்கெல்லாம் போனோம்ல. அப்புறம் உங்க ஃப்ரெண்டு நளினி அக்காவை இன்னும் காணுமே, வரலையோ? தெரியல, நானும் அதான் பார்த்துட்டு இருக்கேன். எப்பவும் சாயந்தரம் கொஞ்சம் நேரம் வந்து இருப்பா. இன்னைக்கு இவ்வளவு நேரம் ஆச்சு, காணதுக்கு இல்ல. இந்த மாவு என்ன மாவுக்க பைசா எங்க அத்தா நாளைக்கு காலையில கொண்டு வந்து தருவாரு. சரிம்மா, இருக்கட்டும். இவாளுக்கு எப்ப பார்த்தாலும் இதுவே வேலையா போச்சு. வாசியில மாவை வாங்கிட்டு போக வேண்டியது, பைசாவை கேட்டா எக்கா நான் அன்னைக்கு தந்துட்டோம்லா அப்படின்னு சொல்ல வேண்டியது. போன வாட்டி மாவு வாங்கினதுக்கும் அவ பைசாவே தரலங்க. நீங்க எழுதி வச்சிருக்கீங்களா? ஆமாம்மா, அவ எவ்வளவு வாட்டி மாவு வாங்கிட்டு தராம போனான்னு உடனே எழுதி வச்சிருவேன். ஒரு 4-5 வாட்டி பைசா தரல. நான் அவ வீட்டுக்காரர்கிட்ட கேட்டிருக்கேன், தாரேன் அப்படின்னாரு. நளினி தங்கம், என்னண்ணே நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேம்மா தங்கச்சி. தங்கம் நீங்க பேசிக்கிட்டு இருங்க, நான் உள்ள போறேன். சரிங்க. நளினி நீ இது. சரி தங்கம். என்னாச்சு நளினி, முகமே ஒரு மாதிரி இருக்கு. வீட்டுல எதுவும் பிரச்சனையா? இல்லைன்னா ஒரு 6 மணிக்கான வருவேன். இப்ப இவ்வளவு டேட்டா வந்திருக்க. மணி 8 நானும் நினைச்சேன் நீ வீட்டுல வேலையா இருப்பியா இருக்கும், வரமாட்டேங்க காணும் அப்படின்னு நினைச்சேன் நளினி. இல்ல தங்கம், இவ்வளவு நேரம் எங்க வீட்டுக்காரவே தங்கச்சியும் பையனும் வந்திருந்தா, அதான் பேசிட்டு எடுத்துட்டு இருந்ததுல இவ்வளவு லேட் ஆயிட்டு. என்னாச்சு நளினி, வீட்டுல எதுவும் பிரச்சனையோ? முகமே வாடிப்பே இருக்கு. உங்க வீட்டுக்காரவே தங்கச்சி வந்தாலே ஏதாவது பிரச்சனையா இருக்குமே. என்னாச்சு நளினி, எதுக்கு அழுத்துட்டு இருக்க? என்னத்த சொல்லதுக்குன்னு தெரிய மாட்டேங்குது. அட என்னாச்சு, என்னன்னு சொன்னா தானே தெரியும். இப்படி மூஞ்ச தொங்க வச்சிருக்க. உங்க வீட்டுக்காரவே தங்கச்சி வந்தான்னு வர சொல்லுங்க. அவ வந்தாலே ஏதாவது பிரச்சனையை உண்டு பண்ணிட்டு போயிடுவாளே. இல்ல தங்கம், பிரச்சனை எல்லாம் ஒண்ணும் கிடையாது. நல்ல விஷயமா தான் சொல்ல வந்தா. ஆனா அதுதான் இப்ப எனக்கு ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. என்னாச்சு? நம்ம காவியாக்கு ஒரு கல்யாண சம்பந்தம் கொண்டு தான் அவ வந்திருக்கா. அவ ஃப்ரெண்டோட பையனா சென்னையில வேலையில இருக்கானாமா. அடடே, நல்ல விஷயம் தானே. என்ன தங்கம் நீயும், நம்ம வீட்டோட பிரச்சனை, நம்ம வீட்டோட நிலைமையெல்லாம் தெரிஞ்சா நீ நல்ல விஷயங்க. பிள்ளைக்கு கல்யாண சம்பந்தம் வந்திருக்கு, கெட்டி கொடுக்க வேண்டிய வயசு தானே. அதுக்கு எதுக்கு இவ்வளவு யோசிக்கிற? நான் கெட்டி கொடுக்கக்கூடிய நிலைமையிலேயே இருக்கேன் தங்கம். நீயும் இப்படி பேசிட்டு இருக்க. என் பிள்ளைக்குன்னு ஒரு குண்டு மணி கூட நான் இன்னும் சேர்த்து வச்சது கிடையாது. ஊருப்பட்ட கடன். இன்னைக்கு அவர் வெளியே ஓட்டம் போயிட்டு வந்து ஒரு 2000 ரூபாய் கையில தந்தாரு. அதை வச்சு நான் பிள்ளைங்களுக்கு ஏதாவது வாங்குவேனா, இல்ல வீட்டு சாப்பாட்டுக்கு எடுத்துப்பேனா, இல்லைன்னா கடன் அடைப்பேனா? எனக்கு புரியுது நளினி. ஆனா பிள்ளைக்கு காலகாலத்துல கல்யாணம் பண்ணி வைக்கணும்ல. இப்ப என்ன எடுத்துக்கோ, சௌந்தர்யாக்கு நான் எல்லா நகை நட்டுன்னு எல்லாமே சேர்த்து வச்சுட்டேன். ஆனா அவளுக்கு நல்ல ஒரு வரன் வந்து அமைய மாட்டேங்குது. காவியாவை தேடி இந்த சம்பந்தம் வந்திருக்கு நளினி. அதனால விட்டுறாத. எப்படியாவது பேசி கொஞ்சம் ஏதாவது நகையை தான் வாங்கி ஏதாவது பண்ணி கல்யாணத்தை நடத்தி விடுவோம். இதுக்கு மேல நாங்க கடன் கேட்டா யாராவது தருவாங்களா? இருக்கு கடனே மூக்காட்ட இருக்கு. அதையே இன்னும் கட்டல. வட்டிக்கு மேல வட்டி ஏறிக்கிட்டே போயிட்டு இருக்கு. என்ன பண்றது? பிள்ளைங்க சம்பாதிக்கிறத வாங்கிதான் வீட்டு செலவுக்கு நான் கழிச்சிட்டு இருக்கேன். இனி நானும் அத்தையும் தான் வீட்டு வேலைக்கே ஏதாவது ஒரு வேலைக்கு போக வேண்டியதா இருக்கு. சரி, அப்படியே நம்ம காவியக்கு கல்யாணத்தை எப்படியாவது முடிச்சு வைப்போம். தலையை அடமான வச்சாத அவ கல்யாணத்தை நடத்துவோன்னா அவ ஒரு நாளைக்கு நிக்காம கல்யாணம் பண்ண மாட்டேன்னு. ஏன் நளினி, உன்னைய அப்பாவை பாட்டிய தங்கச்சிங்களை விட்டு நான் போக மாட்டேன். நான் போயிட்டா என்னோட வருமானம் இந்த வீட்டுக்கு இல்லைன்னு ஆயிடும். அப்புறம் அவங்களுக்கு எல்லாம் பார்த்துக்க நீ என்னமா பண்ணுவ? உங்களுக்கு ஏதாவது ஒன்று அவசரம்னா நான் தானே இருக்கேன். அதனால நான் போக மாட்டேன், என்ன கெட்டி கொடுக்காதன்னு சொல்லிட்டு இருக்கா. வீட்லயே இருந்து அழுகியா வருது. அந்த பிள்ளைங்களை பார்த்துட்டு எனக்கு இருக்கவே முடியல. அதான் நான் இங்கே வந்துட்டேன். நல்கியத்த இப்ப வந்தீங்க? வாமா சௌந்தர்யா, நல்லா இருக்கியா? இந்த பக்கமா வந்து எவ்வளவு நாளாச்சு. நீயும் வேலைக்கு போறதுனால உன்னை பார்க்கவே முடியல. ஆமாட்ட, நான் நல்லா இருக்கேன். அத்தை, காவியா வீட்டுல இருக்காளா? ஆமாத்தே, வீட்டுல தான் இருக்கா, போய் பாருப்போம். சரி தே. என்ன, நம்ம வரும்போது நளினியத்தை ஏதோ சோகமா இருந்தாங்க. என்ன பார்த்ததும் சிரிச்சிட்டு இருக்காங்க. வீட்டுல எதுவும் பிரச்சனை என்னன்னு தெரியலையே. சரி, காவியா கிட்ட போய் கேட்டு பார்க்கலாம். போறத பாரு, இன்னும் சின்ன பிள்ளை மாதிரி. அவளுக்கு ஒரு நல்ல சம்பந்தம் அமைய மாட்டேங்கன்னு நானும் அவரும் தினம் அழுதுட்டு இருக்கோம். ஆனா மாடா உழைச்சி அவளுக்காண்டி எல்லாம் சேர்த்து வச்சுட்டோம். அந்த வீடு எல்லாம் அவளுக்கு தான். அந்த பக்கம் 1 ஏக்கர் நிலம் கிடக்கு, அதுவும் அவளுக்கு தான்.
எல்லாம் சேர்த்து வச்சாச்சு. ஒரே ஒரு பொண்ணு தான், அவளுக்காண்டி எல்லாம் சேர்த்தாச்சு. ஆனால் ஒரு நல்ல சம்மந்தம் வர மாட்டேங்கி. ஆனால் உனக்கு இப்போ ஒரு நல்ல சம்மந்தம் வந்திருக்கு காவியாக்கு. தயவு செஞ்சு அது பிடிக்குதோ இல்லையோ கல்யாணத்தை பற்றி நம்ம அப்புறம் பார்த்துக்கிடலாம். அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க, ஏதாவது கேட்பாங்களா இல்லையா, ஒன்றுமே நமக்கு தெரியாது. தெரியாமல் நம்ம வேண்டான்னு வரக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது. அதனால மேற்கொண்டு இதுக்கு என்ன பண்ணணுமோ அதை நீ பாரு, நான் சொல்லுறதை கேளு. ஒரு வேளை உன் தங்கச்சி வீட்டோட நிலைமையை தெரிஞ்சுதான் இது பண்ணியிருக்காளா என்னன்னு நமக்கு தெரியாதுல்ல. அதனால பேசாம அவங்க பொண்ணு பார்க்கறதா இருந்தா பார்க்கட்டும். ஆமா, அவங்க வரேன்னு எதுவும் சொல்லியிருக்காங்களா? ஆமா தங்கம், நாளைக்கு ஏதோ வருவாங்களாமா. நாளைக்கே வராங்களா? இப்போ என்ன பண்ணதுக்கு? உடனே என்ன எதுவும் இது பண்ண முடியாதே. ஆமா, உங்ககிட்ட இப்போ செலவுக்கு பைசா எதாவது இருக்கா? என்னத்தான் இருக்கு, நான் தான் அப்படியே சொன்னோம்ல, ஒரு 2000 ரூபாய் கொண்டு வந்துட்டு இருக்கு. அதுவும் வட்டிக்காரன் பிடுங்கிட்டு போயிடுவான் காலையிலோடி. நாளைக்கு அவங்க வரதுக்குள்ள செலவு எல்லாத்தையும் என் நாத்தனார் பார்த்துக்கிறேன் அப்படின்னா, அவன் வரும்போதே எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஒரு நல்ல சேலை மட்டும் அவளை உடுத்துட்டு நிற்க சொல்லு அப்படின்னா. இப்போ என்ன பண்ணுறது? சரி நளினி, நீ எதுவும் கவலைப்படாத. நான் சௌந்தர்யாக்குள்ள ஒரு நெக்லஸ் ஒன்று, ஒரு மாலை, ஒரு நெட்டை செயின் ஒன்று இருக்கு, அதையும் தரேன். பிள்ளைக்கு எதை போட்டு விடு சரியா? போட்டு விட்டு எதுக்கு தங்கம்? இன்னைக்கு அவகிட்ட இவ்வளோ நகை இருக்குன்னு அவங்க எதுவும் தப்பாக நினச்சிட்டு போயிடக்கூடாதுல்ல. நம்ம எல்லாரும் சொல்லுவோம் இந்த காலத்து அப்படிலாம் இல்லை, எல்லாம் மாறி போச்சுன்னு. ஆனால் ஒரு சில ஃபேமிலி இதெல்லாம் எதிர்பார்க்குது. ஆமாம், ஒரு சில ஃபேமிலி இப்படி தான் இருக்கு, வெட்டி பந்தா. என் பையனுக்கு நான் பெரிய இடத்துல பார்த்துருக்கேன். என் மருமக இவ்வளோ தங்கம் கொண்டு வந்தா, இவ்வளோ ஏக்கர் இடம் கொண்டு வந்தான்னு சொல்றதுல அவங்களுக்கு ஒரு பந்தா. மற்றபடி இதையெல்லாம் வச்சு என்னதான் அவங்க பண்ண போறாங்க? நம்மளை மாதிரி உள்ளவங்கெல்லாம் கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு முன்னாடி பாதி செத்து தான் போகிறோம். சரி, நீ எதுவும் கவலைப்படாத. நான் உனக்கு கொஞ்சம் பைசா தாரேன். கல்யாணம் அவங்க சரின்னு சொல்லிட்டானாலும் நீ எதுவும் கவலைப்படாத. நம்ம கடன் உடனே வாங்கியாவது கல்யாணத்தை கட்டி வைப்போம். என்ன நம்பி, என் வீட்டுக்கார நம்பி யாரு தங்கம் கடன் தருவா? என் நளினி, நான் இருக்கேன்ல, நான் பார்த்துக்கிட்டேன். இங்கே பாரு, நான் பேங்க்ல என் பேரில் கொஞ்சம் பணம் போட்டு வச்சிருக்கேன். ஏன்னா எங்கள் 2 பேருக்கும் வயசாயிட்டே இருக்குல்ல, நாளைக்கு ஏதோ ஒரு ஆத்திர அவசரம்னா தேவைப்படும்னு கொஞ்சம் பணம் போட்டு வச்சிருக்கேன். ஒரு வேளை அவங்க கல்யாணத்துக்கு சரின்னு சொல்லிட்டேன்னா அந்த பணத்தை நான் உனக்கு தாரேன். உன்னால எப்போ முடியுமோ நீ திருப்பி தா. வெளியே வாங்கினாதானே வட்டி கட்டணும். எனக்கு நீ வட்டியும் தராண்டா குட்டியும் தராண்டா. இந்த பணத்தை மட்டும் நீ வச்சுக்கோ. உனக்கு என்ன செலவோ அதில் நீ பண்ணு. உன்னால எப்போ முடியுமோ கொஞ்சம் கொஞ்சமாக தந்துரு. வேண்ட தங்கம், நம்ம இவ்வளோ வருஷம் ஒன்று மண்ணுமா நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருக்கோம். இப்போ நீ இப்படி பணம் எல்லாம் தந்தேன்னு வச்சுக்கோயேன், நம்ம நட்புக்குள்ளே ஏதாவது விரிசல் வந்துடும். அதெல்லாம் ஒன்றும் வராது. இது என் பேரில் நான் எனக்காண்டி நான் வேலை செஞ்சு போட்டு வச்ச பணம். அதை கேட்கறதுக்கு என் பிள்ளைக்கும் உரிமை கிடையாது, என் வீட்டுக்காரவியலுக்கும் உரிமை கிடையாது. நான் உனக்காண்டி தாரேன். உன் பிள்ளைய கல்யாணத்தை நல்லபடியாக நடத்தி விடு. அதுக்காண்டி தான் நான் தாரேன். அதுக்காக வீட்டில் இருக்கிறவங்க கிட்ட சொல்லாமலாம் நான் எடுத்து தரமாட்டேன். எங்கள் வீட்டுக்காரிட்ட சொன்னால் அவர் புரிஞ்சுப்பாரு. பிள்ளை கல்யாண விஷயம்லாம் நாளைக்கு பார்த்துக்கிடலாம். பையன் எப்படி என்ன ஏதுன்னு விசாரிச்சு பார்ப்போம். எங்கள் வீட்டுக்கார்ட்டையும் சொல்லுங்க சரியா? எடுத்தவங்க ஒருத்தவனு கல்யாணத்தை பண்ணி வைக்காண்டா. நல்லா பையனை பற்றி விசாரிச்சு பார்த்து எடுத்து கட்டி வச்சா போதும் சரியா? சரி. அம்மா, நீ எதாவது சாப்பிட்டியா? இங்கே தொண்டையில் ஒன்றும் இறங்க மாட்டேங்குது. மாவு தான் அரைச்சி வச்சிருந்தேன், பிள்ளைங்களுக்கு தோசையும் இட்லியும் சுட்டு கொடுக்கலான்னு. காவியா ஒரே அழுக, சௌமியா கூடவே இருக்கா. 2 பேரும் சாப்பிடல. இந்த வீட்டில் இவ்வளோ பிரச்சனை நடக்கிறது காரணமே எங்கள் மாமனார் தானே. அதே நினச்சி என் பிள்ளைங்களுக்கு இப்படி ஆயிட்டே இவரால் தானேன்ட்டு எங்கள் அத்தை ஒரு பக்கம், என் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணிக்க முடியலையேன்னு இவைய ஒரு பக்கம். மற்ற 3 பேருக்கு என்ன தெரியும், பாவம் சின்ன பிள்ளைங்களாம். அதனால் படிக்கக்கூடியது ஹோம்ஒர்க்கு அது இதுன்னு செஞ்சுக்கிட்டு விளையாடிட்டு ரூமில் கிடக்கு. இங்கே நடக்க விஷயம்லாம் அவங்களுக்கு தெரியலை. சரி, நீ கவலைப்படாத.